ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு நிற்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கிறார். குமரியில் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் ஹெலிகாப்டர் வந்து இறங்கிட்டார் இல்லையா? கோ பேக் மோடி அப்படிங்கிற போஸ்டர் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒட்டி இருக்குது. ஏன்னா பிரச்சாரத்தின் போது வந்து தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் பேசிட்டு ஏன் தமிழ்நாடு வரீங்க, அதுவும் இந்த நேரத்தில் ஏன் வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு விசேஷம் வைக்கிறவர்கள், திருமண விழா வைக்கிறவர்கள், வசதி படைத்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேரை கூட அழைப்பார்கள், விருந்துக்கு அழைப்பார்கள், உபசரிப்பார்கள். ஆனால் ஹனிமூன் போகிற போது அந்த ஜோடிகள் மட்டும்தான் போவார்கள். கடவுள் நம்பிக்கை என்பது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தை போன்றது. அதுதான் நான் அந்த திருமணத்தை உதாரணம் சொன்னேன். ஹனிமூனுக்கு கும்பலா யாராவது போய் பார்த்திருக்கலாம்? ஹனிமூனுக்கு வந்து கும்பலா போனாங்க பார்த்திருக்கலாம்? அது தனியாக தானே போக முடியும். தியானம் இருப்பது என்பது என்ன? உங்களுக்கும் நீங்கள் நம்புகிற கடவுளுக்குமான அந்தரங்கமான ஒரு உறவு தான் தியானம். தியானம் குறித்து பல கருத்துக்கள் இருக்கிறது. ஓசோ சொன்னார் தியானம் என்றால் என்னவென்று ஓசோவிடம் கேட்டார்கள். ஓசோ சொன்னார் தியானம் என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுன்னு ஓசோ சொன்னார். நான் இன்னொரு வித்தியாசமாக நான் சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஏமாற்றுவதற்காக ஒரு தியானமா? அதான் நாம் கேட்க விரும்புகிறோம். நான் என்ன கேட்கிறேன், இதற்கு முன்பு அரசினுடைய உயர் பதவிகளில் இருந்தவர்களிலே கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ப ஜவஹர்லால் நேரு போல கடவுள் மறுப்பாளர்களும் இருந்திருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். சமீபத்தில் மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் 5 வேளை தொழுகை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். என்றைக்காவது அவர் தன்னுடைய வழிபாட்டை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? அதற்கான அவசியம் இல்லை. தனிநபர் சம்பந்தப்பட்டது வழிபாடு. அதை ஏன் ஒரு அரசியல் செயல்பாடாக நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஒரு தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ பேர் புனித பயணம் போகிறார்கள், காசி ராமேஸ்வரம் போகிறார்கள், புனித மெக்காவுக்கு போகிறோம் என்கிறார்கள், எத்தனையோ வழிபாட்டு தலங்களுக்கு பல பேர் போறாங்க. ஆனால் அதெல்லாம் தனிப்பட்ட விஷயமா, பொது விஷயமா? இதான் நம்ம கேள்வி. ஆனால் தேர்தல் நேரத்திலே திட்டம் போட்டு மேற்கு வங்காளத்திலே தேர்தல் நடக்கிறது. வங்காளத்தை சேர்ந்தவர், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் தான் அந்த விவேகானந்தர் அவர்கள். அவருடைய இயற்பெயரே நரேந்திரர், என் பேரும் அதே பேரு தான். அதனால நான் போய் அவர் விவேகானந்தர் பாறையில போய் நான் தியானம் இருப்பதன் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டத்திலே ஒரு மௌன பிரச்சாரத்தை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்வது என்ன வகையான உத்தி? நான் என்ன கேட்கிறேன், சரி அப்படி நீங்கள் தியானம் இருக்க வர்றீங்க, ஏன் இவ்வளவு படை பலத்தோட வர்றீங்க? எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது? யாருடைய வரிப்பணத்தில் இருக்கு? தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுதுதான் வந்து தமிழர்கள் குறித்து அவதூறு பேசி சில வாரங்கள் கூட இன்னும் முடியல, சில நாட்கள் தான் ஆயிருக்கிறது. பூரி ஜெகநாதருடைய பொக்கிஷ சாவியை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னீர்கள். ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்க வந்திருக்கிறீர்களா? ஒருவேளை கமலாலயத்தில் இருக்கிறதா அந்த சாவி, அதை கண்டுபிடிக்க வந்திருக்கிறீர்களா? அக்ரஹாரத்தை சேர்ந்தவன் எவனாவது ஒளித்து வைத்திருக்கிறானா? யாராவது ராகவன் வீட்டில் இருக்கிறதா, எஸ் சி சேகர் வீட்டில் இருக்கிறதா, யார் வீட்டில் இருக்கிறதாக நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்து சொன்னீர்கள்? எல்லாரையும் சேர்த்தானே சொன்னீங்க. இப்ப அண்ணாமலை சேர்த்தான அர்த்தம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அவரும் தமிழன் தானே. அவர்களுக்கு தமிழன் என்கிற உணர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஒட்டுமொத்த தமிழர்களையும் சொன்னா பாஜக காரனையும் சேர்த்தாங்க சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எப்படி வந்து வெக்கமே இல்லாமல் எப்படி நீங்க வர்றீங்க தமிழ்நாட்டுக்கு? எப்படி வர்றீங்க? தமிழர்கள் மீது நீங்கள் திருட்டு பட்டம் சாத்தி விட்டு, திருடர்கள் என்று பேசிவிட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க. தமிழ்நாடு போலீஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பும் பந்தோபஸ்தும் அளிக்கணும். நாங்க எங்கள் வரி பணத்துல, எங்களை திருடர்கள் என்று சொன்னவருக்கு எங்கள் வரி பணத்தில் பாதுகாப்பு அளிக்கிறோம்ல நாங்க. சரி, நீங்க தனிப்பட்ட முறையில் தியானம் இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கேமராவோட நீங்க வர்றீங்க? எல்லா இடத்திற்கும் கேமராவோடு போவதுங்கிறது என்னதான் நான் முதல்ல குறிப்பிட்டேன். ஒரு திருமண விழா குறித்து நான் சொன்னேன், ஹனிமூனுக்கு கூட்டமா போவீங்களான்னு. முதலிரவுக்கு கேமராவோட போக முடியுமா? தனிப்பட்ட அனுபவங்களுக்கு எதற்கு தியானம் செய்வதற்கு எதற்கு கேமரா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவென்றால் தியானம் அல்ல. நீங்கள் தேர்தலிலே ஏற்கனவே 10 ஆண்டு கால ஆட்சி என்பது அவலமான ஆட்சி, தோற்று போன ஆட்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தராத ஆட்சி, மத நம்பிக்கையை காட்டி காட்டி மக்களை ஏமாற்றிய ஆட்சி, மணிப்பூர் கலவரத்தை தூண்டிவிட்ட ஆட்சி, காஷ்மீரினுடைய மாநில உரிமையை பறித்த ஆட்சி, சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் நம்புகிற பெரும்பான்மை இந்துக்களுக்கும் எதிரான ஆட்சி, டீசல் விலையை பெட்ரோல் விலையை ஏற்றி வைத்த ஆட்சி, ஜிஎஸ்டியை வந்து அதிகப்படுத்திய, கொடிய வரி போட்ட, வரி சுமையை ஏற்றிய, சிறுதொழில் குறுந்தொழில்களை அழித்து விட்ட ஒரு ஆட்சி. இவ்வளவு மோசமான ஆட்சியை நடத்திய நீங்கள் மதத்தின் பேரால் மக்களை பிரிவினை செய்ததை தவிர, வெறுப்பு பிரச்சாரம் செய்ததை தவிர இந்த நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 16 லட்சம் கோடியை வாரி வழங்கி நீங்கள் வந்து கடனை தள்ளுபடி செய்துவிட்டு விவசாயிகளை ரோட்டில் நிப்பாட்டி அவன் மீது ரப்பர் குண்டுகளையும் தண்ணீரையும் பீச்சி அடித்து அவனை தெருவில் நிப்பாட்டி அவனுக்கு ஆதார விலையை தர மறுத்த அயோக்கியர்கள் நீங்க. உங்களை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீங்க சொன்னீங்க, நான் கடவுளினுடைய குமாரன் ஆயிட்டேன், பயாலஜிக்கலாக நான் பிறக்கல, எங்க அம்மா வந்து என்னை பெக்கலன்னு சொன்னீங்களா? சொல்லலையா? பெத்த தாய அவ என்னை பெக்கவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க பெத்த தாய்க்கே நீங்க உண்மையா இல்லை, அந்த தாய் நாட்டுக்கு நீங்க எப்படி உண்மையா இருக்க முடியும்? நீங்க எவ்வளவு பெரிய மோசடியை நீங்க சொல்லியிருக்கீங்க கடவுளுக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க தான் கடவுள் ஆயிட்டே இல்லை, கடவுளா இருக்கிறவருக்கு எதுக்கு தியானம்?
பக்தன் கடவுளை நோக்கி தியானம் இருக்கலாம். நீங்கள் தான் கடவுள் ஆகிட்டீங்களே, உங்களுக்கு எதுங்க தியானம்? இப்போ கடவுளே கடவுளுக்கு தியானம் செய்வாரா? திருநெல்வேலிக்கே அல்வாவா, சூரியனுக்கே டார்ச்சான்னு கேட்குறான்ல, கடவுளே தியானம் இருப்பாரா? இது என்ன வகையான தியானம்? தேர்தல் நாடகம் என்று சொல்லுங்கள். உண்மையிலேயே தியானம் இருக்கக்கூடிய பக்தியை கொச்சைப்படுத்தாதீர்கள்னு நான் கேட்குறேன், அவ்வளோதான். இப்போ இது வந்து பிரச்சாரம் ஆயிரும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இறை நம்பிக்கை உடையவனா வந்து நான் தியானம் இருக்கிறேன்னு சொல்லி தான் பாஜகக்காரங்க யாருமே வரக்கூடாது, அண்ணாமலை எல்முருகன்லாம் வந்து அங்கே தங்குறதா இருந்துச்சு, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணனே அந்த நிகழ்வில் வந்து நுழைய விடாமல் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு கட்சி நிகழ்வாக நம்ம பார்க்க முடியாது இல்லையா? தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு தியானத்தை நாம் பார்த்துருக்கிறோம். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தியானம் செய்தார். அந்த தியானம் எவ்வளோ நேரம் செய்தார்னா 40 நிமிடங்கள் வந்து தியானம் செய்தார். ஏன் 40 நிமிடங்கள் தியானம் செய்தார் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருவரிடத்திலே நான் கேட்டேன். அவர் சொன்னார், சென்னை மாநகரத்திலே ஊடகத்திலே பணிபுரிகிறவர்கள் கேமராவோடு வந்து சேர்வதற்கு, போக்குவரத்து நெரிசலுக்குள் மாட்டி வந்து சேர்வதற்கு 40 நிமிடங்களுக்குள் ஆகும் என்பதனால் நாங்கள் 40 நிமிட தியானத்தை ஓபிஎஸ் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னார். அந்த தியானத்தை யாராவது தியானம் என்று நம்புவார்களா? கட்சியை உடைப்பதற்காக நடந்துச்சு. பாஜக சொல்லி நடந்தது, ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி நடந்தது. அது இயல்பான தியானம் இல்லை என்பதை பின்னாளில் அவர்களே ஒப்புக்கொண்டார்கள்ல. மோடியின் தியானமும் தேர்தல் நாடகம்தான், இது ஒரு அரசியல் சூழ்ச்சி தான் என்பதை நம்ம சொல்லலை. ஏற்கனவே கேதார்நாத் என்கிற இடத்துல, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதார்நாத் என்கிற இடத்துல வந்து இதே மாதிரி 2019 தியானத்துக்கு போனாரு. தேர்தலுக்கு தேர்தல் தியானம் போறீங்களே, நான் என்ன கேட்குறேன், 1ஆம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல், 7ஆம் கட்ட தேர்தல் முடிவுக்கு வருதுல, நீங்கள் ஏன் அந்த நீங்கள் தியானத்தை ஏன் 2ஆம் தேதி வைத்துக் கொள்ளவில்லை? தேர்தல் முடிவு வந்து 4ஆம் தேதி தான். அவர் போட்டியிடுற வாரணாசியில் அன்னைக்கு தான் தேர்தல். ஆமாம். அப்போ நான் என்ன கேட்குறேன், 1ஆம் தேதி தேர்தல் நடக்குதுல்ல, 2ஆம் தேதி 3ஆம் தேதி 2 நாள் இருக்கு, 4ஆம் தேதி தான் தேர்தலுக்கான அந்த வாக்கு இதை என்ன போகிறாங்க. 2 நாள் தியானத்தை நீங்கள் ஏன் மேற்கொள்ளக்கூடாது? என்ன காரணத்திற்காக நீங்கள் தேர்தலுக்கு வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக நீங்கள் இந்த தியானத்தை மேற்கொள்கிறீர்கள்? நம்ம ஊரில் பொது புத்தியில் சாமி கும்பிட்றவன்லாம் நல்லவன், ஜெபம் பண்ணுறவன் நல்லவன், தொழுகை பண்ணுறவன் நல்லவன் ஒரு உளவியல் இருக்கா இல்லையா பொது புத்தியில்? இது சாமானிய மக்களினுடைய பொது புத்தியில். பாருங்க, அவருக்கு குடும்பம் கிடையாது, அவர் எவ்வளோ பெரிய தியானத்தை செய்கிறாரு பார்த்தீங்களா, என்ன ஒரு மனுஷன் பார்த்தீங்களா அவர் என்று நீங்கள் சொல்லணும், அவ்வளோதானே. இதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் சீதாவுக்கு கோயில் கட்டுவோம். அப்போ கோயில் கோயிலாக கட்டுறதுக்கு நீங்களாம் பண்டாரம் பரதேசிகளாக இருக்க வேண்டிய ஆட்கள், நீங்கள் எதற்கு ஆட்சியாளராக இருக்கீங்க? நீங்கள் பரமாத்மா கடவுளாக வேற ஆயிட்டீங்க. எதுக்கு ஓட்டு கேட்குறீங்க? நான் என்ன கேட்குறேன், யாராவது கடவுள் இது வரைக்கும் ஓட்டு கேட்டுருக்காரா? எங்கேயாவது நீங்கள் ஒரு கடவுள் ஓட்டு கேட்டிருக்காரா? ஏன் நீங்கள் கும்பிடுற ராமர் ஓட்டு கேட்டிருக்காரா? சிவன் ஓட்டு கேட்டிருக்காரா? பெருமாள் ஓட்டு கேட்டிருக்காரா? நபிகள் நாயகம் கேட்டிருக்காரா? இல்லை வந்து இயேசுநாதர் கேட்டிருக்காரா? புத்தர் கேட்டிருக்காரா? இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வந்து தெய்வத்தினுடைய பெயரால் வந்து சொல்லப்பட்ட யாராவது தீர்க்க தரிசிகள், தேவ தூதர்கள், இறை தூதர்கள், கடவுளின் அவதாரங்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் யாராவது ஓட்டு கேட்டிருக்காங்களா? நீங்கள் என்ன கடவுள் ஐட்டம்ங்கிறீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஓட்டு கேட்குறாங்கிறீங்க. அப்போ இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களை மடையர்களாக வைத்திருப்பதற்கு, இந்த மதத்தை ஒரு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை, மதத்தை தவறாக பயன்படுத்துகிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க. தேர்தல் ஆணையம் உங்களை வேடிக்கை பார்க்கிறது. செல்வ பெருந்தகை என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்றாரு, நாங்கள் தியானம் இருப்பதற்கு அனுமதி தருவீங்களான்னு கேட்கிறாரு. தரமாட்டாங்கல்ல. அப்ப தேர்தல் ஆணையம் என்பது இவர் நடத்துகிற நாடக கம்பெனிக்கு மேக்கப் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற ஆட்கள் அவங்கலாம். இப்போ தேர்தல் ஆணையம் எதற்கு இருக்கிறது? இதை தடை செய்யணும்ல. நீங்கள் எதற்கு வந்து வழிபாட்டின் பேரில் வந்து எதற்கு நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பெரும்பான்மை மதத்துக்கான ஒரு அரசியலை பேசுறீங்க, அதோடு இது வந்து இந்த மக்களுடைய எமோஷனலை வந்து தூண்டி விடுவதற்கு ஒரு நாடகத்தை நடிக்கிறீங்க. இதை ஏன் அனுமதிக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. இது நிச்சயமாக இது ஏற்புடையது அல்ல. நீங்க சொல்றது வந்து என்னன்னா, மக்களை வந்து ஏமாற்றுறதுக்கு தியான நாடகம்னு சொல்றீங்க இல்லையா? மக்கள் இதெல்லாம் நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 9 தொகுதியில் வந்து தேர்தல் நடக்க இருக்குது மேற்குவங்கத்தில். அது அரசியல் அறிவு பெற்றவர்கள் நிச்சயமாக இதை நாடகம் என்பதை அறிந்து கொள்வார்கள். எல்லாருக்கும் சமமான விகிதத்திலே வந்து பகுத்தறிவு வந்துவிடும், எல்லாருக்குமே அரசியல் அறிவு வந்துவிடும், சமூக நீதி பற்றிய புரிதல் வந்துவிடும் என்று நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அரசியல் அறிவு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் வாக்குரிமை கொடுத்துருக்கிறோம்னு ஏதாவது அரசியல் சாசனத்தை சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தானே. அரசியல் தெரிந்தவனுக்கும் ஒரே ஓட்டு தான், தெரியாதவனுக்கு ஒரு ஓட்டு தானே, 2 ஓட்டு ஜம ஓட்டு தானே. அப்போ சாதாரண பாமர மக்களினுடைய அரியாசனமாக, அதாவது அறியாத மக்களிடத்திலே தங்கள் அரியாசனத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற திட்டத்தை இவர்கள் செயல்படுத்துவதற்கு பொது புத்தியிலே இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற முயற்சி இவர்கள் செய்கிறார்கள். இதை நம்பக்கூடிய கூட்டமும் வடநாட்டிலே ஒரு சில பகுதிகளில் இருக்கிறது. கல்வி அறிவில்லாதவர்கள், கடவுளின் பெயரால் வந்து சுரண்டுவதை நம்புகிறவர்கள், உண்மையிலேயே இவர் கடவுள் என்று சொன்னால் கூட அதை ஏற்கிறவர்கள், பாமரத்தன்மை கொண்டவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், அரசியல் விழிப்புணர்வு அல்லாதவர்களுடைய பாதிப்பை உண்டாக்குவதற்கு பயன்படும் தான் நம்ம நம்புகிறோம்.
இப்போது இறுதிக்கட்ட தேர்தலில் ஒரு பக்கம் வந்து மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்கிற மாதிரி ஒடிசா மாநிலத்திலையும் தேர்தல் நடக்குது. கிட்டத்தட்ட 4 தொகுதிக்கு 6 தொகுதிக்கு தேர்தல் வர இருக்குது இல்லையா? இங்கே எப்படி விவேகானந்தர் பாறையில் வந்து தியானமோ அதே போல் அங்கே என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காருன்னா, ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் வந்து உயிருக்கு ஆபத்து, அவர் வந்து உடல்நிலை சரியில்லாததுக்கு பின்னாடி சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அங்கே இருக்கிற தமிழன் வி.கே. பாண்டியனை தான் வந்து குற்றச்சாட்டுறாரு இல்லையா? இது எடுபடுமாங்க? உயிருக்கு ஆபத்து, ஒரு அரசியல்வாதியினுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுகிற நாடகத்தை மோடியே பலமுறை நடித்திருக்கிறார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார். 2014 தேர்தல் அறிவித்ததற்கு பின்பு பல பேர் மறந்து போன விஷயம் நான் நினைவுபடுத்துகிறேன். சென்னையிலோட இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒரு ரயில் பெட்டியில் S7 S6ங்கிற ரயில் பெட்டியில் குண்டு வெடித்தது. மே 1ஆம் தேதி குண்டு வெடித்தது. ஏன் வெடித்தது என்று இன்றைக்கு வரைக்கும் அந்த விசாரணைக்கான விஷயம் வெளியில் வரவே இல்லை. அப்போ தேர்தலை மையமாக வைத்து தீவிரவாதம் பரவிவிட்டது, இதை காப்பாற்றுவதற்கு எங்களை விட்டால் ஆள் கிடையாது, நாங்கள் தான் அதுக்கான ஆள் என்று சொல்லுவதை நம்ப வைப்பதற்காகவே பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாஜக வந்து ஆட்சிக்கு வந்த பின்னால் குண்டுவெடிப்புகளாம் வந்து அதிகமாக நிகழவில்லை, பெரிய அளவிலே இது போன்ற வன்முறைகள் நிகழவில்லை என்றெல்லாம் பாஜகக்காரர்கள் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் ஆட்சி நடக்கிறது, அவன் ஆள் எப்படி கொண்டு வைப்பான்? காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது அவன் கொண்டு வைப்பான். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை ஒரு வன்முறை கும்பலை வைத்து இவர்கள் வந்து பின்னாடி இருந்து இயக்குவார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். இந்துத்துவ மதவெறி கொண்ட ரவுடி கும்பலை வந்து இவர்கள் இந்த மாதிரியான தவறான வன் செயல்களுக்கு பயன்படுத்துவார்கள் என்பது நமக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், 2014 குண்டுவெடிப்பு நடந்ததற்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான விசாரணையும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட OPS தர்மயுத்தத்தை நடத்தினார் சொன்னீங்க இல்லையா? அதிலே ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு சில நிறைய பாஜகவினர் சொன்னாங்க. அது என்னன்னு கூட தெரியல. பாஜக காரர்கள் தங்களைப் போலவே பிறரை கருதக்கூடியவர். அதனால தான் ஒடிசாவினுடைய நவீன் பட்நாயக்கு உடல்நிலையிலே பின்னாடி சதி இருக்கிறது என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் பல பேருக்கு சதி வேலை செய்தவர்கள் கடந்த காலங்களில். ஜெயலலிதாவினுடைய மர்ம மரணத்திற்கே இவர்கள் பின்னணியில் இருப்பார்கள் என்கிற ஒரு அச்சத்தை வந்து அதிமுக தொண்டர்கள் இன்றளவு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பல இடங்கள்ல. அப்ப இவர்கள் தன்னை போலவே பிறரை கருதி கொள்கிறார்கள். இப்ப நீங்க பாருங்க, மத துவேஷங்கள் குறித்து இவங்க தான் பேசுறாங்க. பேசிட்டு என்ன சொல்லுவாங்க, இந்தியா கூட்டணி பிரிவினையை தூண்டுகிறதும்பாங்க. அது ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவான் தென் மாவட்டங்கள்ல, தான் திருடி பிறரை நம்பான். ஏன் கையை திருடுது, இவன் கையை எப்படி திருடாம இருக்கும்? தன்னை போலவே பிறரை கருதக்கூடிய ஒரு மோசமான சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால நவீன் பட்நாயக்கை வந்து அங்கு போய் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வி.கே. பாண்டியன், அவர் வந்து பின்னாடி இருந்து நவீன் பட்நாயக்கை இயக்குகிறார் என்கிற விஷயத்தை தூண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த இன துவேஷத்தை அங்க தூண்டி விடுறாங்களா இல்லையா? நவீன் பட்நாயக்கிட்ட போய் ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா அப்படின்னு போய் அங்கே போய் அமித்ஷா பேசுறாரு. நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உள்துறை அமைச்சரா, தனிப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய தலைவரா? நீங்க இனவெறியை தூண்டிவிடக்கூடிய, மாநில உரிமையின் பேரால் மாநில வெறியை தூண்டிவிடக்கூடிய ஒரு பிராந்திய அரசியல்வாதி, மொழிவாரி அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தேசிய அரசியல்வாதிக்குமான வேறுபாடு என்ன இருக்கிறது? அங்கே போய் நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா என்று சொல்லுகிறீர்கள். அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இவர்கள் வந்து இந்தியா என்கிற தேசத்தை இவர்கள் நம்பவே இல்லை. ஒடிசா என்ன தனியாக ஒரு நாடாது? அது என்ன பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு மாநிலம் அது ஒடிசா? ஏன் தமிழ்நாட்டுக்காரன் அதை ஆளக்கூடாதா? அவர் அரசியலில் முக்கியத்துவம் பெறக்கூடாதா? நீங்கள் வந்து குஜராத்தியில் பிறந்த நரேந்திர மோடி எதற்கு வாரணாசியில் போய் போட்டிடுறீங்க? வாரணாசி என்ன குஜராத்தில் இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது வாரணாசி. நீங்கள் ஏன் வேறு மாநிலத்தில் போய் போட்டி போடுறீங்க? அப்போ தமிழ்நாட்டு வி.கே. பாண்டியன் வந்து ஒடிசாவில் வந்து செல்வாக்கு பெறக்கூடாதா? உங்கள் மாநிலத்தில் நீங்கள் இருந்துக்க வேண்டியதானே? குஜராத்தியாகவே நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதானே? குஜராத்தி மார்வாடிகளுக்காகத்தானே இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கார்பரேட்டுகளுக்கு நீங்கள் வாரி வழங்கியதற்கு பின்னால் குஜராத்தி மார்வாடிகள் தானே இருக்கான். அம்பானி, அதானி அத்தனை பேருமே குஜராத்தி மார்வாடிகள் தானே. பார்ப்பன பணியா கும்பலுக்கு நீங்க வேலை செய்யறீங்களா இல்லையா? அப்ப வந்து நீங்க வாரணாசியில போட்டியிடலாம், வி.கே. பாண்டியன் ஒடிசால வந்து அரசியல் செல்வாக்கு பெறக்கூடாதா என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. உங்களுக்கு அந்த கேள்வி வந்தாலுமே பாஜகவினரோட நோக்கம் வந்து எடுபட்டுருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், ஒரு தமிழன் வந்து ஒரிசாவை ஆள் நினைப்பதா. ஆனால் சமீபத்தில் நவீன் பட்நாயக் அவர்கள் கொடுத்த பேட்டியில் கூட வந்து என்னுடைய அரசியல் வாரிசு வி.கே. பாண்டியன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் முதல்வர் அப்படிங்கிறது, யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது பாஜகவோட இந்த பிரச்சாரத்துக்கு கிடைத்த வெற்றி தான் நம்ம அடிச்சுக்கணும். தற்காலிகமாக வேண்டுமானால் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அரசியல் வெற்றி பெற்றதற்கு பின்னால் வி.கே. பாண்டியன் செல்வாக்கு மிக்கவராக இதே நவீன் பட்நாயக் முன்னிலைப்படுத்தினால் அன்றைக்கு என்ன செய்வீங்க? ஜெயலலிதா கூட தான் கடந்த காலங்களில் சசிகலாவோடு எனக்கு எந்த விதமான அரசியல் தொடர்பும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சாங்க 96 காலகட்டங்களில் தோற்று போனோன்னே. அப்புறம் சசிகலா வந்து அதிமுக இல்லையா? அவங்க நிழல் அரசாங்கத்தை அவங்க தானே நடத்துனாங்க. அரசியலில் எது வேண்டுமானாலும் சாத்தியம். அதனால இந்த ஒரு வாக்குமூலத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் வந்து வி.கே. பாண்டியனுக்கு அங்கே அரசியலே இருக்காது என்று நம்ம சொல்ல முடியாது. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள்.
அப்படி அவரை சொல்ல வைத்திருக்கிறார்கள் என்பது தற்காலிகமான வெற்றி தானே தவிர நிரந்தரமான தீர்வாக இது இருக்குமா என்று சொல்ல முடியாது. மக்களினுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அவர் இலங்கை கண்டியில் பிறந்தவர், கேரளாவில் இருந்து தான் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் விரும்பினார்கள், அவர் ஏற்றுக்கொண்டாங்க. பச்சை தமிழன் நான் அப்படின்னு நரம்பு புடைக்க கத்துறாரு சீமான. 14 ஆண்டு காலமாச்சு சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியல. நீ தமிழன் சொல்லிக்கிட்டே தெரியல, உன்னை மக்கள் நம்பலையே. நீனா உன்னை கோபாலகிருஷ்ணன் சொல்ற, மக்கள் உன்னை ஜப்பானில சொல்றான். மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் எந்த அரசியல்வாதி வெற்றி பெற முடியும். நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்களா சொல்லிட்டு தெரிய வேண்டியதான் நான் தமிழன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது மாதிரி யாருக்காலும் பேசலாம். மக்களின் நம்பிக்கை தான், மக்கள் தான் இறுதி எஜமானர். அதே போல் பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் உலகிற்கே காந்தி அவர்கள் காந்தியை குறித்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அப்படின்னு சொன்னது தான் சர்ச்சையாக இருக்குது. அது குறித்து உங்களுக்கு கருத்து என்ன? மெரினா படம் வந்ததற்கு பின்பு தான் சிவகார்த்திகேயன் நடிகராக அறியப்பட்டார் என்று சொன்னால் உலகம் ஏற்றுக்கொள்ளும். 1982 காந்தி படம் வந்ததற்கு பின்புதான் மகாத்மா காந்தி இந்த உலகம் தெரிந்து கொண்டது என்று சொல்வது பச்சை அயோக்கியத்தனம். நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். நான் என்ன சொல்றேன்னா, கோட்சே சிறந்தவர் என்று சொல்லுங்க. அதற்கேன் காந்தியை கொச்சப்படுத்துறீங்க? நீங்க காந்தி உலகமெல்லாம் போற்றப்பட்ட ஒரு தலைவர். அவரை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு பல பேர் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. அவரை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு பல உலகத்தினுடைய பல தலைவர்கள் பல தத்துவங்களுக்கு பின்னால் வழி நடத்தப்பட்டிருக்காங்க. அதனால காந்தி என்பது உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம். அது இந்த உலகத்திலேயே அடித்தவன் பெரியவனா அடி வாங்கியவன் பெரியவனா உலகம் சொல்லுகிறது. சர்வைவல் ஃபிட்டஸ்ட்பா. வலிமை உள்ளதுதான் வாழுங்கிறான் உலகம் முழுக்க. வலிமை உள்ளவன் தவறானவனாக இருந்தால், மோடி மாதிரி இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அடி வாங்கக்கூடியவன் பக்கம் அறம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, அடிப்பவன் பக்கம் சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் வெற்றி பெற்றவன் யார் என்று உலகம் முழுக்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அடித்தவன் பெரியவனா அடி வாங்கியவன் பெரியவனா என்று சொல்லுகிற போது, அடித்தவன் பின்னால் அறம் இல்லை என்று சொன்னால் அவன் பெரியவன் கிடையாது. அடி வாங்கியவனுக்கு பின்னால் அறம் இருக்கிறது, நீதி இருக்கிறது என்றால் அவன் தான் பெரியவன். உலகத்திலேயே அடித்தவனை விட அடி வாங்கியவனை உயர்ந்தவன் என்று சொன்ன தத்துவம் அஹிம்சையினுடைய தத்துவம், காந்தியின் தத்துவம். எதிரிக்கு கூட வலிக்க கூடாது என்று சொன்ன ஒரு தத்துவம் அது. அதனால பிரிட்டிஷ்காரனே, அவருக்கு எதிராக போராடிய பிரிட்டிஷ்காரனே அவருடைய சிலையை லண்டனில் வைத்திருக்கிறான். மோடியின் சிலையை பாஜக காரன் எதிர்காலத்தில் வச்சிருப்பானா, 4ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சிருப்பானான்னு தெரியல. உன்னை கட்சியிலே வச்சிருக்க மாட்டாங்க. அண்ணாமலை மோடி எல்லாம் விரட்டி விட போறாங்க RSSல. அதனால வரலாற்றின் எச்சங்களாக மிச்சங்களாக இருக்கக்கூடிய மோடி, வரலாற்றினுடைய என்றாலும் நிலைத்து நிற்கக்கூடிய பெருமை மிக்க காந்தியை பற்றி பேசுவது என்பது அவமானகரமானது. உலகமே ஒப்புக்கொண்ட தலைவர் காந்தி. அவரை பச்சை படுகொலை செய்த கூட்டத்தை சேர்ந்த கோட்சேயினுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள். அந்த கொலை கும்பலின் வாரிசுகள் நீங்கள். அதனால உங்களுக்கு காந்தி மீது ஒரு வன்மம் இருக்கிறது. அதனால அந்த வன்மத்தை தீர்த்து கொள்வதற்காக 82ல் வந்த படம் தான் காரணம் நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு காந்திக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் வேறுபாடு தெரியலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் காந்தி அவர்கள் குறித்து இப்படியான ஒரு கருத்து சொன்னால் கண்டிப்பாக விமர்சனம் மோடி அவர்களுக்கு தெரியும் இல்லை. ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? இந்துத்துவவாதிகள் காந்திக்கு எதிராக பேசுவதை ரசிப்பார்கள். பெரும்பான்மைவாதத்தை தூண்டி விடுகிறோம், அதன் வழியாக நாம் அரசியலிலே வாக்கு அறுவடை செய்யலாம் என்பது அவர்களுக்கு மேலிடத்தில் வந்திருக்கக்கூடிய உத்தரவு. அதை பேசுகிறார். அது நிச்சயமாக வெற்றி பெறாது. இது காந்தியின் தேசம்தான். ஒரு நாளும் கோட்சேயின் தேசமாக இதை மாற்ற முடியாது. அந்த அறியாமை, அரசியல் அறியாமை அவர்களுக்கு இருக்கிறது. இப்போது அரசியல் அறிஞர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை மோடி அவர்கள் தோல்வி அடைந்தனா அவ்வளோ எளிதாக விட்டு கொடுக்க மாட்டார் பிரதமர் பதவி, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கு இல்லையா? அச்சத்தை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இராணுவ தளபதிக்கு பதவி நீட்டிப்பு வழங்கியது என்பது எமர்ஜென்சி காலத்திலே மட்டும்தான் இருந்திருக்கிறது. 1975 காலகட்டங்களிலே இருந்திருப்பதாக வரலாறு சொல்லுகிறது. அதற்கு பின்பு மனோஜ் பாண்டே என்பவருக்கு பதவி நீட்டிப்பை இவர்கள் இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். எனவே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. ஒருவேளை பெரும்பான்மை பெற முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக பல கட்சிக்காரர்களை விலைக்கு வாங்குவார்கள். கூவாத்தூர் மாடல் தான் அவங்களுடைய மாடல். அதனால் பல பேரை ஏற்கனவே 400க்கும் மேற்பட்ட 415 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிரான அரசாங்கங்களை பாஜக மாநில அளவிலே பல சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார். இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதன் மூலமாக பல சூழ்ச்சிகளை செய்வதற்கு, பஞ்சமா பாதகங்களை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். அதிலே குழப்பம் விளைகிற போது ஒரு மத கலவரத்தை திட்டமிட்டு அதை தடுக்காமல் இருப்பதற்காக இராணுவ தளபதியை இன்னும் 1 மாத காலம் பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. இதை நான் சொல்லவில்லை. நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகல பிரபாகரே இதற்கான வாக்குமூலத்தை பேசியிருக்கிறார். எனவே வகுப்பு கலவரத்தை பாஜக திட்டமிடும். பெரும்பான்மை பெற முடியாத பட்சத்திலே அவர்கள் மத துவேஷத்தை தூண்டி வைத்திருக்கிறார்கள். வகுப்பு கலவரத்தை தூண்டிவிட்டு
அதையெல்லாம் எப்படி குஜராத்திலே வந்து வேடிக்கை பார்த்தார்களோ அதே போல ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு திட்டமிடுகிறார்களோ என்கிற ஐயப்பாடு இருக்கிறது. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் நடவடிக்கை நம்ம காட்டிக்கொள்ளும். பாஜக முக்கிய தலைவர்கள் நம்புறாங்களா கண்டிப்பா நமக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, தோல்வி தான் அடைய போறோம்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? அப்போ ஏறத்தாழ அந்த முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். உளவுத்துறையினுடைய தகவல்களே தொடங்கி முக்கியமான ஊடகங்களினுடைய கருத்து கணிப்புகள், அதாவது பெய்டு நியூஸ்க்காக எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் அவர்கள் சொல்லுகிற பொய்யை அவர்களே நம்ப முடியாத ஒரு இடம் வருகிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் வந்து தோற்று போவார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. எனவேதான் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து விட்டால் அவர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு பிரதமரை கொண்டு வருவார்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல. காங்கிரஸ் ஆட்சி அமைத்து விட்டால் அரசியல் சாசனத்தை மாற்றி விடுவார்கள், பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்கிற வார்த்தையை எப்பொழுதெல்லாம் அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தோல்வியை உறுதிப்படுத்தி விட்டார்கள், இப்போ ஊர்ஜிதப்படுத்துகிறார். நிறைய ஒரு கேள்வி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து பாஜக தோல்வி அடைகிறத ஒப்புக்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். திருமாவளவன் அவர்கள் கூட வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, வருடத்துக்கு ஒரு பிரதமர் அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு நடைமுறை தான், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தா யார் பிரதமர் அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு இல்லையா, உங்களோட பார்வை என்ன? மன்னராட்சி மட்டும்தான் மாற்ற முடியாத ஒன்றாக எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. ஒரு மன்னர் வந்து தவறான ஆட்சி நடத்துகிறார் என்றால் அவரிடத்திலே சுட்டி காட்டவோ அதை வந்து வெளிப்படுத்தவோ முடியாது, சாமானிய மக்களால் குடிமகனால் முடியாது. ஜனநாயகம் என்பது என்னவென்றால் மாற்று கருத்துக்களுக்கான உரையாடல் தான் ஜனநாயகம். எனவே நிரந்தரமாக ஒருவர் அதிபராக இருப்பதை போல நிரந்தரமாக ஒருவர் பிரதமராக இருக்க வேண்டும் என்று சொல்வதே ஒரு பாசிசம் தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், சராசரியாக இருக்கக்கூடிய அரசு நிர்வாகங்களில் ஒரு கலெக்டர் இருக்காரு, மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவராக இருக்காரு, அவரை மாற்றுறாங்க, அந்த மாவட்ட நிர்வாகம் சீர்குலைந்து விடுகிறதா? இல்லை இல்லை. ஒரு காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறார், ஒருத்தர் எஸ்பியாக இருக்கிறாரு, நிர்வாகம் சீர்குலைந்து விடுகிறதா? அவர் டிரான்ஸ்ஃபர் போடுறாங்கல்ல. அப்போ அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இதுவும், பிரதமராக இருப்பதும் முதலமைச்சராக இருப்பதும் எல்லாமே. அதனாலெல்லாம் ஒட்டுமொத்தமாக சாய்ந்து விடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு கற்பனையான வாதம் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, அவர் எல்லா நிர்வாகத்திறனும் பெற்றவர், அவர் பெரிய ஆற்றல் பெற்றவரா? இல்லை இல்லை. அதனால வருடத்துக்கு ஒரு பிரதமர் வந்தால் கூட ஜனநாயகத்துக்கு நல்லது தான். ஒருவரே தான் இருக்கணும், தேசிய கட்சியே தான் இருக்கணும், தேசிய கட்சி மட்டும்தான் இருக்கணும் என்று நினைப்பதே தவறானது. தேசிய கட்சிகளுக்கு பின்னால் மாநில கட்சிகள் தான் அணிவகுக்க வேண்டும் என்கிற நிலைமையை மாற்றி மாநில கட்சிகள் தலைமை வைக்க வேண்டும், தேசிய கட்சி பின்தொடர வேண்டும் என்கிற நிலைமையை இந்தியா கூட்டணி உருவாகி இருப்பது என்பது காங்கிரசின் வீழ்ச்சி அல்ல, ஜனநாயகத்தினுடைய எழுச்சி. காமராஜர் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிற போது ஒரு மாணவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் வந்து தேர்தலில் போட்டியிடுறார் விருதுநகர்ல. மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராக இருந்த காமராஜர் அவர்கள் தோற்று போயிட்டார் அந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில். சீனிவாசன் என்கிற மாணவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. காமராஜரினுடைய பற்றாளர்கள் கேட்குறாங்க, ஐயா இவ்வளவு பெரிய தலைவர் நீங்க, ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வச்சு உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு சொல்றான். காமராஜர் சொன்னாரு, இதுதாயா ஜனநாயகம், மிகப்பெரிய வரலாற்று பெருமை கொண்ட கட்சியினுடைய தலைவரை ஒரு சாமானியன் தோற்கடிக்க முடியும் என்றால் ஜனநாயகம் வென்று விட்டது, காமராஜர் தோற்று விட்டார் என்று சொல்லாதே, ஜனநாயகம் ஜெயித்து விட்டது என்று சொன்னார் காமராஜர். இதுதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு மகத்துவம். உண்மையான ஜனநாயகத்தை புரிந்து கொண்ட தலைவர்கள் அதை தோல்வியாக கருத மாட்டாங்க. அதனால சுழற்சி முறையிலே பிரதமர்கள் வருவது என்பது, மாநில கட்சிகளினுடைய அதிகார எல்லை விரிவுபடுத்தப்படுவது என்பது மாநில சுயாட்சிக்கு நல்லது, ஜனநாயகத்திற்கு நல்லது. தாங்கள் மன்னர்களாக கருதி கொள்கிறவர்கள், தங்களை தவிர யாருமே அதிகாரம் செய்யக்கூடாது என்று கருதி கொள்ளக்கூடியவர்கள் பாசிஸ்டுகள் தான் இதை வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் பிரதமர்கள் மாறட்டும், அதன் மூலமாக மாநில சுயாட்சி மலரும், கூட்டாட்சி தத்துவம் வந்து நிலை பெறும், அதற்கு ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு கதவு திறக்கும். அதனால் அது நல்ல விஷயமே. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.